Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. கல்வி கடனை கட்ட முடியாமல் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் நிலுவையில் வைத்துள்ள நிலையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் மூலம் கல்வி கடனை வசூலித்து வருவதால் கடன் பெற்றோர் திணறி வருகின்றனர். கல்வி கற்பது எதற்காக? சம்பாதிக்க என்பதுதான் 99% பேரின் பதிலாக இருக்கும். நான் படிக்கல, என் பிள்ளையாச்சும் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும் என்பதுதான் பல சாமானிய பெற்றோரின் கனவு வார்த்தைகள். வசதி இல்லை, இருக்கவே இருக்கு கல்வி கடன் என பிள்ளைகளை வளர்த்துவிடும் ஆசையில் கடனை உடனே வாங்கி படிக்க வைத்து விடுகின்றனர் பெற்றோர். சரி, படித்து முடித்த பின் அவர்கள் நினைத்தபடி வேலை கிடைத்து விடுகிறதா? அதுவே குதிரை கொம்பு. வேலை கிடைத்தாலும் போதிய ஊதியம் கிடைக்கிறதா? அதுவும் கேள்விக்குறி. கல்விக்காக வாங்கிய கடனை கட்ட இன்றைய இளம் தலைமுறை ஸ்விக்கியிலும் ஜொமேட்டோவிலும் இரவு பகலாக பார்ட் டைம் ஜாப் பார்த்து வருவதை நாமே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வாங்கும் ஊதியத்தை வைத்து அன்றாட செலவுகளை பார்க்கவே விழி பிதுங்கி விடுகிறது. இந்த நிலையில் சேவை நிறுவனமாக இயங்கி வந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தனியார் மூலம் கடன் வசூலிக்கும் நடைமுறையை தீவிரப்படுத்தியுள்ளதால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் பெற்றோர்களும் மாணவர்களும். நான் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் மேம்பட்ட படிப்புக்காக கல்வி தொகை வாங்கியிருக்கேன், பெற்றிருக்கேன். அதை வசூல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு தனியார் மையத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அது தனியார் மையத்துக்கிட்ட ஒப்படைச்சதுனால ஏழை எளிய மக்கள் என்ன போன்ற நிறைய மாணவர்களால சரியானபடி கட்ட முடியாது. அதை நேரடியாக தமிழக அரசே வசூல் பண்ணலாம். ஆள்கள் பற்றாக்குறை என கூறி வங்கிகள் பல வருடங்களாக கல்வி கடனை வசூலிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தேர்தல் சமயங்களில் பிரதான கட்சிகள் கல்வி கடன் ரத்து எனும் வாக்குறுதியை கொடுத்து விடுவதால் எப்படியும் கடன் ரத்தாகும் என நம்பி பலர் கல்வி கடனை மீண்டும் செலுத்தாமல் காத்திருந்தனர். ஆனால் இப்போது வட்டிக்கு மேல் வட்டியாக வாங்கிய கடனை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாக நிலுவைத் தொகையை செலுத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மக்கள். சரியான வேலையின்மை, பொருளாதார நெருக்கடிகளால் திட்டமிட்டபடி கல்விக் கடனை மீண்டும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்படும் கடன்களில் கல்விக் கடன் என்பது 2 முதல் 5% வரை மட்டுமே விவசாய கடன், வீட்டுக்கடன், தங்க நகை கடன், தனிநபர் கடன், வாகன கடன், சிறு குறு தொழில் நிறுவன கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் இன்னும் உள்ளன. பெரும்பாலான கடன்களை பெற்றவை கார்ப்பரேட்டுகள் தான் எனும்போது வங்கி நிர்வாகங்கள் மிகப்பெரிய தொகையை வாங்கியவர்களிடம் வசூல் கெடுபிடியை காட்டாமல் சாமானிய மக்களுக்கு மட்டும் நெருக்கடி தருவது ஏன் என பலரும் புலம்புவதை காண முடிகிறது. பொதுத்துறை வங்கிகளில் முன்னணி வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியில் இதுவரை 1400 கோடி ரூபாய் வரை கல்வி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடன் பெற்றவர்களின் முழு விவரங்களும் தனியார் நிறுவன ஏஜென்சி வசம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. அதேபோலதான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிலுவையில் உள்ள 450 கோடிக்கும் மேற்பட்ட தொகையை வசூலிக்கும் பொறுப்பை தனியார் வசம் ஒப்படைத்துவிட்டது. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் கந்துவட்டிக்காரர்களைப் போல் கழுத்தை நெருக்குவதாக கடன் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். கல்வி கடன் வாங்கியிருக்கோம், அது அரசு தனியாரிடம் கொடுத்து வசூலிக்கப்பட சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த எங்கள் அப்பா ரொம்ப கூலி தொழிலாளி, எங்கள்கிட்ட வருமானம் இல்லை. அது அரசு தனியார் ரொம்ப வசூலிப்பாங்க. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தாங்க. அரசு பரிசீலிக்க வேண்டும். வசூல் செய்யும் பணத்தில் 4% கமிஷன் என்பதால் முகவர்களை நியமித்து கல்வி கடன் பெற்ற மாணவர்களிடம் பணத்தை கட்ட நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. செலுத்தாவிட்டால் பலவிதமான கெடுபிடிகள். கிட்டத்தட்ட 6,74,000 மாணவர்கள் தனியார் நிறுவனங்கள் கொடுக்கும் அழுத்தத்திற்கும் மிரட்டலுக்கும் ஆளாகி பல வழிகளிலும் பணம் திரட்டி கல்விக் கடனை செலுத்த போராடி வருகின்றனர். உதாரணமாக 2013 கல்விக் கடனாக 2 லட்சம் ரூபாய் பெற்றிருந்தால் 10.10 வட்டி, மொத்தம் 6 லட்சமாக கல்விக் கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என தனியார் நிறுவனங்கள் தொலைபேசி வாயிலாக கரார் காட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் மாணவர்கள். விதிகளை மீறி மன உளைச்சலை உண்டாக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட வங்கி மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு புகார் தெரிவிக்கலாம். ஒரே தவணையாக கடனை திருப்பி செலுத்தினால் வட்டியிலிருந்து விலக்கு பெற வாய்ப்பும் உண்டு.
வட்டியை குறைக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் லோக் அதாலத் மூலமாக சமரச தீர்வு மையத்தை அணுகலாம். வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் என்று எண்ணிக்கொண்டிராமல் முறையாக கடனை திருப்பி செலுத்தி வங்கிகளின் செயல்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே வங்கி அதிகாரிகளின் அறிவுரையாக உள்ளது. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.